வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆசிரியர் நாகலிங்கம் அழகேந்திரன். இந்த வாரமும் நாம எப்பொழுதும் போல உங்களுடைய பாடநூல் மற்றும் நடவடிக்கை நூல் இது ரெண்டுமே மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு பாடத்தை நம்ம செய்ய போகின்றோம். வீட்டிலிருந்து கற்றல் என்ற இந்த முறையின் அடிப்படையில் நம்ம டெக்ஸ்ட் புக்கு அப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டி புக் இது ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பாடங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட வகுப்பில் என்னால் பாடம் நடத்த முடியாதனால நான் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து பாடம் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த பாடத்துங்களை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ மூலமாக. அதனால் நீங்கள் எல்லோரும் இப்போது பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்துக்கு உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக் மற்றும் உங்களுடைய ஆக்டிவிட்டி புக், பாடநூல் மற்றும் நடவடிக்கை நூல். ஸோ அது ரெண்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுலையுமே பக்கம் 80 நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லேயும் பக்கம் 80 தான், உங்களுடைய நடவடிக்கை நூல்லையும் பக்கம் 80 தான். என்ன செய்யணும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அதாவது பாடநூலில் இருக்கிற இந்த கதையை ஒரு கதை ஒன்று இருக்குது, இந்த கதையை நீங்கள் வாசிச்சுட்டு பிறகு நடவடிக்கை நூல் பக்கம் 80 இருக்கின்ற சில கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க போகிறீங்க. அப்போ இன்றைக்கி நான் உங்களோட ஆசிரியர் உங்கள் கூட இருந்து சில உதவிகளை செய்ய போகிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பாடங்களை சரியாக முடித்து விடுவோம். சரியா மாணவர்களே? சரி, இப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் 80 உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்த பாடம் 2 வெங்காயம் அப்படிங்கிற இந்த ஒரு கதையை நீங்கள் இப்போ சொந்தமாக வாசிக்கணும். சரியா? உங்களுக்கு நான் சற்று நேரம் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கதையை சற்று அமைதியாக வாசிங்க. வாசிச்சிட்டிங்களா? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக வாசித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்படி வாசிக்க முடியாதவர்கள், வாசிக்க சிரமப்பட்டவங்க எல்லாம் இருப்பீங்க. அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு இப்போ நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். சரி மாணவர்களே, இப்போ என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்க. அப்பளம், தக்காளி, வெங்காயம் ஊரை சுற்றி பார்க்க சென்றன. அப்பளம், தக்காளி, வெங்காயம் இது மூணும் என்ன பண்ணுச்சா, ஊரை சுற்றி பார்ப்பதற்காக போனுச்சான். அவ்வழியே வந்த சிறுமி அப்பளத்தை மிதித்து விட்டாள். அவ்வழியே வந்த சிறுமி அப்பளத்தை மிதித்து விட்டாள். அந்த வழியே நடந்து வந்த ஒரு சிறுமினா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சிறுமி அப்பளத்தை மிதித்து விட்டாள். அந்த அப்பளத்தை மிதிச்சிட்டா. ஒருத்தவங்க அப்பளத்தை மிதிச்சா அப்பளம் என்ன ஆயிடும் பார்க்கலாம். அது நொறுங்கி இறந்தது. அது நொறுங்கி இறந்தது. அது நொறுங்கி போய் இறந்தது. இறந்ததுன்னா என்ன? இறந்தது அப்படின்னா என்ன? செத்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? செத்தது, இறந்தது அப்படின்னா செத்து போனது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்ததாக தக்காளியும் வெங்காயமும் கதறி அழுதன. தக்காளியும் வெங்காயமும் கதறி அழுதன. தக்காளியும் வெங்காயமும் அப்புறம் நொறுங்கி இறந்ததுனால தக்காளியும் வெங்காயம் ரொம்ப அப்படி கதறி அழுதாங்க. சரியா? ரெண்டு பேரும் கதறி கதறி அழுது இருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். தொடர்ந்து மிதிவண்டியில் வந்த சிறுவன் தக்காளியை நசுக்கி விட்டான். தொடர்ந்து
மிதிவண்டியில் வந்த சிறுவன் தக்காளியை நசுக்கி விட்டான். தொடர்ந்து அதுக்கு பிறகு வந்த ஒரு மிதிவண்டி, மிதிவண்டினா சைக்கிள், ஒரு மிதிவண்டியில வந்த ஒரு சிறுவன் என்ன பண்ணிட்டான், தக்காளியை நசுக்கிட்டான். சரியா? தக்காளியும் இப்ப நசுங்கி போயிடுச்சு. தக்காளி நசுங்கினா என்ன ஆகும் பார்ப்போம். நண்பர்கள் இறந்த போது அழுவதற்கு நான் இருந்தேன், எனக்கு யார் என்று அழத் தொடங்கியது வெங்காயம். நண்பர்கள் இறந்த போது அழுவதற்கு நான் இருந்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு போது அவங்களுக்காக அழுவுறதுக்கு நான் இருக்கேன், எனக்கு யார் இருக்காங்க என்று அந்த வெங்காயம் அழுவ ஆரம்பிச்சிருச்சான். உடனே ஒரு தேவதை தோன்றி, வெங்காயமே கலங்காதே, உன் இறப்பிற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களே உனக்காக அழுவர் என்று கூறி மறைந்தது. உடனே ஒரு தேவதை தோன்றி, வெங்காயமே கலங்காதே, உன் இறப்பிற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களே உனக்காக அழுவர் என்று கூறி மறைந்தது. உடனே ஒரு தேவதை அங்கு தோன்றினா அங்கு வந்து, வெங்காயமே கலங்காதே, வெங்காயமே அழுவாத, கவலைப்படாத, உன் இறப்பிற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ, அதாவது நீ சாவறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்க, யாரெல்லாம் ரீசன், உன்னை யார் சாவடிக்கிறாங்களோ, உன்னை யார் கொலை பண்றாங்களோ, உன்னை யார் மிதிக்கிறாங்களா, உன்னை வெட்டுறாங்களா, உன்னை எதை வேணா பண்ணலாம் இல்லையா? அப்போ வெங்காயமே உன்னை யாரெல்லாம் உன்னை சாகடிக்கிறாங்களோ அவங்க தான் உனக்காக அழுவாங்க. நீ யாரோ உன்னோட நண்பர்கள்லாம் இறந்தாங்க, நீ அழுந்த, உனக்காக அழுவுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னல, அதனால உன்னை யாரும் வெட்டனாலோ அவங்க அழுவாங்க அப்படின்னு இந்த வெங்காயத்துக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு. அன்று முதல் வெங்காயத்தை வெட்டுகின்றவர்களின் கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. அன்று முதல் வெங்காயத்தை வெட்டுகின்றவர்களின் கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. அன்னிலிருந்து வெங்காயத்தை யாரெல்லாம் வெட்டுறாங்களோ அவங்க கண்ணுல எல்லாம் தண்ணி வரும். நீங்க பார்த்திருக்கீங்களா? வீட்டுல வெங்காயம் எடுத்து வெட்டிருக்கீங்களா? அப்படி அம்மா வெங்காயம் வெட்டும் போது பக்கத்துல இருந்திருக்கீங்களா? நீங்க வெங்காயம் வெட்டும் போது நீங்க போனீங்கன்னா பக்கத்துல உங்க கண்கள்லாம் எரிய ஆரம்பித்து உங்க கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அம்மா நிறைய வெங்காயம் வெட்டும் போது நீங்க அம்மாவை பாருங்க, அழுதுட்டு இருப்பாங்க. ஏமா அழுவுறீங்கன்னு கேட்டேன். நான் அழுவலமா, வெங்காயம் வெட்டினா கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. இது ஏன் அப்படின்னா, இந்த கதையில படி ஒரு தேவதை அந்த வெங்காயத்துக்கு அப்படி ஒரு வர்ணம் கொடுத்துருக்கு. அதனாலதான் வெங்காயத்தை வெட்டும்போது நம்ம எல்லாம் அழுவுறோமா. இதுதான் இந்த கதை. இப்ப இந்த கதையை படித்தோம், வெங்காயம் என்ற இந்த கதையை படித்தோம். இப்ப சில கேள்விகள் நான் கேட்கிறேன். இதுல 3 நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா? இந்த 3 நண்பர்கள்லாம் எங்க போனாங்க? யாரால சொல்ல முடியும்? இந்த 3 நண்பர்களும் எங்க போனாங்க? இந்த 3 நண்பர்களும் ஊரை சுற்றி பார்க்க சென்றார்கள். வெரி குட். இந்த 3 நண்பர்களும் ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக போனாங்க. சரி, இந்த அப்பளம் எப்படி இறந்தது? இந்த அப்பளம் எப்படி செத்து போச்சு? அப்பளம் எவ்வாறு இறந்தது? எப்படி செத்து இருக்கும் அப்பளம்? அப்பளம் எப்படி இறந்தது? ஒரு சிறுமி மிதித்து விட்டாள். அந்த அப்பளத்தை மிதிச்சிட்டாள் ஒரு சிறுமி. அதனாலதான் அந்த அப்பளம் நொறுங்கி இறந்து விட்டது இல்லையா? சரி, தக்காளி எப்படி இறந்தது? இந்த தக்காளி எப்படி இறந்தது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். தக்காளி எப்படி இறந்தது? தக்காளி ஒரு பையன் மிதிவண்டியில வந்தான் இல்லையா? அந்த பையன் தான் அந்த தக்காளிய மிதிச்சிட்டான். மிதிச்சோன்னா அந்த தக்காளிய நசுங்கி போயிடுச்சு இல்லையா? மிதிவண்டினா அதோட சைக்கிள் டயர் ஏறிடுச்சு. ஏறினோன்னா அந்த தக்காளி பழமும் சட்னி ஆயிடுச்சு. இப்படிதான் அந்த தக்காளியும் இறந்து விட்டது. அப்புறமா அந்த வெங்காயம் என்ன பண்ணிச்சான்? அழுதுச்சான். நண்பர்களா இறக்கும் போது நான் அழுதுகிட்டு இருந்தேன், ஆனா நான் சாகும் போது யாருமே அழுவ மாட்டாங்களே அப்படின்னு.
அப்ப அந்த தக்காளி அந்த வெங்காயத்துக்கு என்ன கிடைத்தது? ஒரு வரம் கிடைத்தது. யார் அந்த வரத்தை கொடுத்தாங்க? ஆமா, ஒரு தேவதை வந்து ஒரு வரத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த வரத்தை கொடுத்து, "நீ அது மேல அழுவாத. உன்னை யாராச்சும் இனிமேல வெட்டுனாங்கன்னா, அவங்க தான் அழுவாங்க உனக்காக" அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தது. அதே போல இன்று வரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வெங்காயம் வெட்டணும்னா, நம்ம கண்களிலிருந்து தண்ணீர் வருது. சரி மாணவர்களே, இப்ப இந்த கதை உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கதைக்கு ஏற்ற சில கேள்விகள் உங்களுடைய நடவடிக்கை நூல்ல இருக்கு. பக்கம் 80க்கு போனீங்கன்னா, உங்களுடைய ஆக்டிவிட்டி புக்ல அங்க சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வாங்க இப்ப நம்ம அந்த நடவடிக்கை நூலுக்கு போலாம். சரி மாணவர்களே, இப்பொழுது உங்களுடைய நடவடிக்கை நூல்ல பக்கம் 80 திறந்து கொள்ளுங்கள். இங்கே உங்களுக்காக ஒரு 5 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 5 கேள்விகளுக்கு இப்போ நீங்க பதில் அளிக்க போறீங்க. சரிங்களா? இந்த கேள்விகளை இப்போ நம்ம ஒன்றன் ஒன்றாக பார்ப்போம். சரி, கதையில் காணப்படும் 3 நண்பர்கள் யார்? ரைட் என அடையாளமிடுக. சரி அப்படின்னு ஒரு அடையாளம் நீங்க விடணும். இது இங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? அப்ப இந்த நண்பர்கள்ல இந்த கதையில ஒரு 3 நண்பர்கள் வந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த 3 நண்பர்கள் யாருன்னு? அப்படி ஞாபகம் இருந்தா அந்த 3 நண்பர்களுக்கு நீங்க வந்து டிக் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? எந்த 3 நண்பர்கள் வந்து இந்த கதையில இருந்தாங்க அவங்களுக்கு டிக் போடுங்க. இதான் முதல் கேள்வி. அடுத்து 2வது கேள்வி, தக்காளி எவ்வாறு இறந்தது? தக்காளி எவ்வாறு இறந்தது? தக்காளி எப்படி இறந்து போச்சு? பாத்தீங்கன்னா, சிறுவனின் மிதிவண்டியில் சிக்கி இறந்தது. சிறுவனின் மிதிவண்டியில் சிக்கி இறந்தது. சிறுவனோட மிதிவண்டியில சிக்கி இறந்து போச்சா? பாத்தீங்கன்னா, சிறுமியின் காலால் மிதிப்பட்டு இறந்தது. இது 2ல எது சரியோ அதற்கு நீங்க வட்டம் போடணும். சரியா? இந்த 2 விடையில எது சரியான விடை? தக்காளி எப்படி இறந்தது நல்லா யோசிச்சு பாருங்க. கதையை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். சரி, அடுத்து 3வது கேள்விக்கு நீங்களே விடை எழுதணும். வெங்காயம் கண்ணீர் விட காரணம் என்ன? வெங்காயம் கண்ணீர் விட காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயம் ஏன் அழுதது அப்படின்னு கேக்குறாங்க. வெங்காயம் ஏன் அழுதுச்சு? ஞாபகம் இருக்கா? வெங்காயம் அழுதுச்சு, என்னன்னு சொல்லி அழுதுச்சு? அது ஏன் அழுதுச்சு? அதுக்கான காரணத்தை நீங்க இங்க எழுதணும். வெங்காயம் கண்ணீர் விட காரணம் என்ன? அது என்னன்னு சொல்லி அழுதுச்சு? நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சரியான விடை இங்க கிடைக்கும். என்ன என்பதுதான் வந்து கேள்வி வார்த்தை. அப்ப நீங்க என்ன என்பதில் தான் விட எழுதணும். அப்ப வெங்காயம் கண்ணீர் விட காரணம் என்னவென்றால் அப்படின்ற கூட நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். சரி, அடுத்து 4வது கேள்வி பாருங்க. தேவதை வெங்காயத்திற்கு எவ்வாறு ஆறுதல் கூறியது? தேவதை வெங்காயத்திற்கு எவ்வாறு ஆறுதல் கூறியது? அதாவது தேவதை வெங்காயத்துக்கு எப்படி ஒரு ஆறுதல் சொன்னுச்சு? எப்படி வந்து அதுக்கு என்ன சொன்னுச்சு? அதுக்கு நீ அழுவாம இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணுச்சு? என்ன சொன்னுச்சு தேவதை? அதைத்தான் நீங்க இந்த ஆறுதலை தான் இங்க எழுதணும். என்ன ஆறுதல் கூறியது, எவ்வாறு ஆறுதல் கூறியது அப்படிங்கிறத நீங்க இங்க எழுதணும். சரி, இறுதியாக 5வது கேள்வி பாருங்க. பொருள் காண்க. சரிங்களா? பொருளை நீங்க எழுதணும். இப்ப இங்க 2 சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஈபு அப்படிங்கிற வேர்டு, மலாயில ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஈபு. ஈபுக்கு இன்னொரு வார்த்தை நீங்க கேட்டனா அமாக் அப்படி சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நண்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை நீங்க இங்க எழுதணும். நண்பர் அப்படின்னா என்ன? இன்னொரு வார்த்தை இருக்கும், தமிழ்லயே இருக்கு. நீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய அகராதி, தமிழ் அகராதி இருக்கும், அதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை நீங்க இங்க எழுதலாம். நண்பர் அப்படின்னா என்ன? இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லுவாங்க நண்பரை? இறந்தது. இறந்ததுன்னா என்ன? இறந்தது அப்படிங்கறத இன்னும் வேற எப்படி சொல்லலாம்? இங்க எழுதுங்க. சரியா? இதுதான் உங்களுடைய நடவடிக்கை நூல்ல இருக்கின்ற பாடம். இந்த 2 இந்த கதையை படிச்சிட்டீங்க, இந்த பாடத்தையும் நீங்கள் செய்து விடுங்கள். சரிங்களா மாணவர்களே? சரி, இதுதான் இன்றைக்கான நம்மளுடைய பாடம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் வேறு ஒரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஆசிரியர் நாகலிங்கம் அழகேந்திரன். மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே.